என் அன்பு தங்கமே, நீ கேட்டதை பெறப்போகும் வெற்றி யோக நாளை அல்லவா நெருங்கிவிட்டாய். இத்தனை நாட்களாக கனவில் மட்டுமா நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்தை நிஜமாக்குவதற்கு இந்த சாயப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன் அன்பு கட்டளையை ஏற்றி உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு பெண்ணை உனக்காக அனுப்பி வைக்கப் போகிறேன். நீயோ எனக்கென்று உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? என் வாழ்க்கையில் அந்த உறவை நம்பித்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். அவரை வரவில்லை என்று சொல்லிவிட்ட பிறகும் என் மனம் எப்படி தாங்கிக் கொள்ளும் என்று நீ கேட்கின்றாய். அது கேட்பதும் நியாயம்தான். ஏனென்றால் வர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் இப்படியொரு பதிலை சொல்லிவிட்டார்களே என்ற மனவேதனை உன் மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இங்கு எளிதாக கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை உனக்கு புரிய வைக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் நுழைந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான் உனக்கான வெற்றியை தருவதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நடக்கப் போவதை பார்த்து இனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து கொண்டே இருந்தால் அப்படித்தான் பதற்றங்கள் அங்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். முதலில் அந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. உனக்கு துணையாகத்தானே நீ கேட்டாய், உனக்கு ஆறுதலாகத்தானே நீ கேட்டாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் ஆறுதலையும் தேடலையும் நான் தருவதாக வந்துவிட்ட பிறகும் நீ எதற்கு தங்கமே மனம் அங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? மற்றவர்கள் முன் நீ உன்னை பார்த்து நீயாகவே அங்கு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், ஞானமும் இருந்து கொண்டு இருக்கும். ஞானத்தையும் அறிவையும் வைத்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. ஆனால் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு கட்டத்தில் உனக்கு துணையாக இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருப்பதையும் எத்தனையோ தடங்கல்களிலிருந்தும் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றும் போதும் இந்த அப்பனை அப்பொழுது உணர்ந்து கொண்டாய். ஆனால் இப்பொழுது அது காலம் கடந்து விட்டதோ என்று நினைக்காதே. இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனைகளில் மட்டும் ஏன் இப்படி என்னை சிக்க தவித்து அங்கு எதேதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டிருப்பதை எனக்கு புரிய முடிகிறது. ஆனாலும் என்ன செய்வது என் தங்க பிள்ளை? நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்ற உடனே அந்த சில விஷயங்கள் நடந்துதான் ஆக வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்று எப்பொழுதும் சொல்லி கொண்டுதான் இருப்பேன். ஆனால் சில சமயத்தில் எதிர்பாராத தருணங்களும் நாம் வாழ்க்கையில் வளமந்து கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு பின்னோடியே இறங்கிவிட்டு அடுத்த பேருந்தை நினைத்து நீ அதை பிடித்து சென்றால் மட்டும்தானே உனக்கான வெற்றியே கிடைக்கும். அப்படித்தான் நீயும் இங்கு செய்ய வேண்டும். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என்று ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல் நீ உன் வாழ்க்கையை நினைத்து ஓடிக்கொண்டே இருக்காதே. நீ எதிர்பார்த்த தருணங்கள் வரும்பொழுது சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் முன்னில் இந்த வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்காக உன்னை தோற்கடிக்கப்பட்டு விட்டேனோ என்று எண்ண வேண்டாம். அத்தனை பிரச்சனைக்கும் நடுவினிலே இந்த சாய்தேவன் உனக்கான பிரச்சனை தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு உறுதுணையாக நீ கேட்கின்ற வரத்தினை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதை எப்படி செய்ய வேண்டுமோ என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, வருகின்ற காலங்களில் உனக்கு நல்ல யோகத்தை தான் நான் தரப்போகிறேன். நீ இது நாள் வரையும்
கஷ்டமும் கவலையும் பட்டு நீ ஏன் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்ற நிலையும் மறந்து உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே யோசிக்கிறாய். அதன் பிறகுதான் உன்னை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படித்தான் இவ்வளவு காலமாக நீ ஓடோடி கொண்டிருக்கின்றாய். எங்கே நிற்பதற்கு கூட நேரமில்லை அப்பா, நான் பேசுவதற்கு கூட நேரமில்லை அப்பா. இறுதி வரையிலும் இப்படியேத்தான் இருக்க வேண்டுமா என்று உன் மனம் தளறுகிறது. என் தங்கமே, சோர்வடையாதே. இந்த அப்பனின் வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்காது என்று தெரியும் அல்லவா? நான் வாக்கு மீற மாட்டேன் என்று தெரிந்துவிட்ட பிறகு தானே இந்த அப்பனை கையெடுத்திருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காமல் உன் நிலையை மாற்றி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் எப்படி வெற்றி பெறுவாய் என்று நீ நினைத்திருந்தாயோ அந்த வெற்றியே உன் வாழ்க்கையில் இருள் முழுவதும் அழிந்து அங்கு பேச்சு பொருளாக மாற வேண்டும் என்பதற்காக உன் நம்பிக்கை தரும் சீரடியில் இருந்து இந்த சீரடியின் உதியை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றார். தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வெற்றியை மட்டுமல்ல, உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனக்குமுறல்கள் எல்லாம் எனக்கு கேட்டுவிட்டது. இனி சோதனைக்கு நான் விடை கொடுக்கத்தான் போகிறேன். எத்தனை சோகங்கள் வந்தாலும் என் தங்க பிள்ளைகள் அந்த நேரத்திலும் என் மீது மாறா நம்பிக்கை கொண்டு உனக்கான உறவிடமிருந்து நல்லதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான மாற்றத்தை நான் தேடி கொண்டு வந்து விட்டேன். கிடைக்குமா என்ற பதிலை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது கிடைக்கும் என்ற ஒன்றை மட்டும்தான் இப்பொழுது தெளிவாக்கப் போகிறேன். எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷம் கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அதன்படியே தான் உனக்கான முன்னேற்றத்தை மெல்ல மெல்ல நான் கொண்டு வந்திருக்கும் பொழுது நீ அதை போனால் கிடைத்து விடுமாய், இங்கே போனால் கிடைத்து விடுமாய் என்று நீ எங்கேயும் தேண்டி போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே போனாலும் என்ன செய்தாலும் இந்த அப்பன் கண்டிப்பாக உனக்கானதை நான் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலிகள் வலிக்க தொடங்கிவிட்டது என்று எனக்கு தெரியும். விஸ்வரூபம் எடுத்து விட்டது என்று எனக்கு தெரியும். ஆனால் விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனையே, மலையளவு வருகின்ற பிரச்சனையே ஒன்றும் பிரச்சனை இல்லாதது போல் மாற்றி உனக்கு வெற்றி கனியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த சாய்தேவன் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் கவலைக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்காதே. எனக்குள் இருக்கின்ற நல்லமையான செய்தியை உனக்காக நான் தர வந்திருக்கும் பொழுது நீ என்னை விட்டு எங்கே செல்கிறாய்? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.